ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமினி. நம்ம சூப்பரான டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எத்தனையோ மீன் வாங்கி குழம்பு வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி மத்தி மீன் வாங்கி ஒரு முறை குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா மத்தி மீன் நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது குழம்போட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த மாதிரி சேர்க்குறோம். புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வெங்காயம் நான் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து அது வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தான் அதிகமாக தேவைப்படும். எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கிற இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பூண்டு நசுக்குனது எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குழம்பு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லா வதங்கி வரும். சீக்கிரமாகவும் நமக்கு வேலை ஆகிடும். அதுக்காக தான் நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், புளியை நான் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ புளியோட திப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புளி தண்ணி வரைக்கும் நம்ம புளி கரைசலுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூள் தான், நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, அதுக்கப்புறம் புளி, மிளகாய் தூள் எல்லாம் நல்லா கலந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. புளியோட திப்பி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது நமக்கு டெக்ஸ்சர். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து லைட்டாக திக்காகி வரட்டும். ரொம்பவும் நம்ம திக்காக வச்சிடக்கூடாது. இந்த மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு மத்தி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வதக்கிறதும் இந்த கொதி வர்றது தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்க குழம்பு கொஞ்சம் திக்காகி வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது நம்ம புளி, உப்பு எல்லாமே ஈவனாக வந்துடும். சமைக்க தெரியாத டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து பாருங்கள். எந்த காரக்குழம்பு ரெசிபி, இந்த மாதிரி குழம்பு ரெசிபி, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எது வச்சாலும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க உப்பு, புளி, காரம் எல்லாமே ஈவனாக ஆகிடும். ரொம்பவும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் நமக்கு. இப்போ மீன் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப குழம்பு திக்காகிடக்கூடாது. அப்போ தான் மத்தி மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் நமக்கு குழம்பு. பாருங்கள், மீன் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மத்தி மீன் குழம்பு வச்சு. இப்போ வர்றது எல்லாமே அந்த பெரிய பெரிய மீன், கடல் மீன் தான் வருது.
இந்த மாதிரி வந்து மத்தி மீன் வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். குழம்புக்குன்னே வர்ற மீன் இதெல்லாம், அதனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மீனோட முட்டை வந்து நிறைய இருந்துச்சு, அந்த முட்டையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ மீனோட முட்டை மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து கொதி வரட்டும், ஒரு கொதி சிம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து இருந்தால் போதும், நல்லா வெந்துடும் குழம்பு. நல்லா வந்து குக் ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சுட்டாலும் மீன் வந்து கரைஞ்சி போயிடும். நல்லா வந்துட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா மீன் குக் ஆகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் போட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்